வணக்கம் சார். வணக்கம். நான் சவுதி தேவர் பேசுறேன். வணக்கம். வெற்றிமாறன் தயாரிப்புல பார்த்தீங்கன்னா, பேட் கேர்ள்ன்ற படத்துக்காக ப்ரமோஷன்ல டைரக்டர் அவர்கள் ஒரு பெண்மணி தான் சார். பேசினது பார்த்தீங்கன்னா, பெண்ணென்றாலே வந்துட்டு பூ, பத்தினி, தெய்வம் அந்த மாரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி பேசினது சர்ச்சையா மாறியிருக்கே சார். சினிமா துறை வந்துட்டு தமிழக மக்களுக்கு என்னதான் சொல்ல விரும்புகிறது சார்? அதாவது எப்படி சொல்றதுன்னா, படத்துக்கு பேரே பேட் கேர்ள். அதாவது கெட்ட பொண்ணுன்னு வச்சு தான் அந்த படத்தையே அந்த பொண்ணு எடுக்குது. கலை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பொதுவா இந்தியாவிலே ஒரு பெண்ணியத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இந்தியாவிலே உண்டு. ஏன்னா பெண்ணை வந்து போற்றிய நாடு. நீங்க பல வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்ணை தெய்வமாகவும் பெண்ணை வந்து ஒரு பராசக்தியாகவும் தேவர் சொன்ன மாதிரி போற்றிய நாடு. இவ ஒருத்தி வந்து என்ன சொல்றானா, இந்த அந்த அந்த கண்ணியம் அந்த பெண்ணுன்னா பெண்ணு பத்தினியாவே இருக்கக்கூடாதுன்றா. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இன்ன வரைக்கும் பெரியாருக்கு நம்ம எல்லாம் சத்தம் போடுற விஷயமே பெரியார் சொந்த இந்த அருவருப்பான விஷயங்கள் தான். அப்ப கண்டிப்பா இவ தாங்க பெரியார் பேத்தி. பேட் கேர்ள் டைரக்டர் தான் பெரியார் பேத்தி. அதுல மாற்றமே கிடையாது. எவ்வளவு பெரிய அசிங்கமான அருவருப்பான விஷயங்கள் அந்த மேடையில பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றிமாறன் இயக்குனர் படத்தோட ப்ரொடியூசர் நினைக்கிறேன். மிஸ்கின் இவங்க வீட்டு பொண்ணுகளை போறா இப்படி சொல்லி வளர்ப்பானுங்களா? உனக்கு கற்பு தேவையில்ல, உன்னை யாரும் தெய்வமா மதிக்க தேவையில்ல, நீ பாட்டுக்கு போய் சில்லறையா திரி ரோட்லன்னு சொல்லி வளர்ப்பாங்களா? இல்ல இப்ப இது ஊரை கெடுத்து இப்ப தமிழ்நாட சீரழிக்கிறக்காண்டி இந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி பேசுறாங்கன்னு பார்க்கலாமா சார் இத? அவங்க கதை கருவை சொல்லிட்டாங்கல்ல. அந்த பேட் கேர்ள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றது சமூக சீரழிக்கிறதுக்குன்னு நல்லபடியா தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கஞ்சா போதை சம்பந்தமா நிறைய சினிமாக்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்தை சீரழிச்சுன்னு நம்ம உணர்றோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கஞ்சா என்னென்னமோ போதைப் பொருள்லாம் இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு. இது வந்து தொடர்ச்சியா வந்த சினிமாக்கள்ன்ற ஒரு பேச்சு இருக்கு இப்ப சமுதாயத்துல. அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் பிள்ளையை நம்ம பாதுகாத்து வளர்க்க வேண்டிய ஒரு பெண் பிள்ளையை, நம்ம தெய்வமா வளர்க்க வேண்டிய ஒரு பெண் பிள்ளையை சீரழிக்க பேட் கேர்ள்னு படம் வச்சு கண்டிப்பான முறையில் அரசாங்கம் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும். இது பெண் பிள்ளைகளுக்கு பெரிய கெடுதல். இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா தற்போது இருக்க பிள்ளைகள் மனசுல அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே ஒரு பொம்பளை பிள்ளை மறந்துடுவா. அந்த படத்தை அது கை தட்டுறாங்க. அவ பேசுறா அங்க பொம்பளை பிள்ளை. என்னங்க இது, என்ன நாடு எங்க போய்கிட்டுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஒரு பொண்ணை சீரழிக்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு கை தட்டுறாங்கன்னா என்ன என்ன இன்னும் எனக்கு சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க தொடர்ச்சியா. அவன் பேசுறா கற்பனா இருக்கக்கூடாது, பத்தினியா இருக்கக்கூடாதுன்ற கை தட்டுறாங்க. ஒரு காலத்துல பத்தினியா இருக்கணும், கற்பா இருக்கணும், கண்ணகிக்கு சிலை வச்ச நாடுங்க. இங்க கற்பனை ஒரு பெண்ணுக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்ன நாடு. அப்படியெல்லாம் கண்ணியம் சொல்லி கொடுத்து வளர்த்த நாட்டுல பத்தினியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கைத்தட்டுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா இவனுங்கெல்லாம் என்ன செய்யறது? இவனுங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த படம் எடுத்தவங்க, இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த படத்தை முதலில் தடை செய்ய வேண்டும். இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் பெண் பிள்ளைகளோட ஒழுக்கம் கேள்விக்குறியாகும். இது ஒழுக்கமற்று போறது சாதாரணம்ன்றது பெண் பிள்ளைக்கு டீச் பண்றாங்க. ஒழுக்கமாகறான்னு டீச் பண்ண வேண்டிய ஒரு மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஒழுக்கக்கேடான விஷயத்தை இவங்க டீச் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு அழிவுக்கான ஆரம்பம். கண்டிப்பான முறையில் அரசாங்கம் வந்து இந்த படத்தை தடை செய்யணும். பேட் கேர்ள்ன்ற படத்தை தடை செய்து அந்த இயக்குனரை கைது செய்து சிறையில் வைத்தால்தான் வெற்றிமாறனையும் கைது செய்ய வேண்டும். அப்புறம் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி வேற ப்ரொமோஷன் கொடுத்தானாங்க. விஜய் சேதுபதி தொடர்ந்து சமூக சீர்கேடான விஷயங்களில் அதிகம் தலையிட்டு பேசி வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது. விஜய் சேதுபதிக்கு இப்போ பொம்பளை பிள்ளை இருக்கான்னு தெரியல. அப்படி அந்த பொம்பளை பிள்ளை தான் இந்த படத்தை காட்டி இந்த படத்தின்படி நடக்க விஜய் சேதுபதி சொல்ல முடியுமா அப்படின்றத நான் என் பெண் பிள்ளைய பேட் கேர்ள் மாதிரி தான் வளர்ப்பேன்னு இவங்க பூரா சொல்லணும். வெற்றிமாங்க இந்த மிஸ்கின்னு இவங்க பூரா என்ன சொல்லணும்னா, என் பிள்ளைய பேட் கேர்ளா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க உங்க பிள்ளையிலே பேட் கேர்ளா தான் வளர்க்க போறீங்கன்னு தெரிஞ்சா இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. அப்போ உன் வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும், ஊர் பிள்ளை சீரழிக்கணும்னு சொல்லி இந்த பேட் கேர்ள்னு ஒரு பிள்ளைய வச்சு பாவத்தை அதுக்கும் தப்பா நீங்க அது ஒரு சிந்தனையா இல்ல உங்க சிந்தனையான்னு தெரியல. ஒரு உள்ள திணிச்சு இப்படி தப்பான கருத்தை வெளியே தள்ளி விடுறது நாளைய சமுதாயத்தை பெண் பிள்ளைகள், அது பொதுவா பெண் பிள்ளைகளை சீரழிக்கும் ஒரு முயற்சியாக தான் நான் நினைப்பேன். இல்ல இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து ஒண்ணு வருது இல்ல சார், ஆதரவு கருத்து. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சினிமாவா பாருங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க எப்பயுமே இருக்குல்ல சார். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், அந்த ஆதரவு கருத்து இருக்கவனா அவன் பிள்ளைய அதை போட்டு பார்த்துட்டு அந்த ஆதரவை கொடுக்க சொல்லுங்க. அவன் பிள்ளையை செய்ய சொல்லுங்க. அவன் ஊராம் பிள்ளைக்கு வந்து தப்பான விஷயத்த ஊராம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க.
ஊரா வீட்டு பிள்ளையை கெடுக்கிறதுக்கு நீ ஏன்டா படம் எடுக்கிற? பேட் கேர்ள், அது ஒரு படத்துக்கே பேர் பேருங்க. பேட் கேர்ள்னு வச்சு ரிலீஸ் பண்ணுறான்னா இப்போ பாருங்க என்ன சிந்தனை, அவன் சிந்தனை எவ்வளோ மலிவான மட்டமான சிந்தனை பாருங்க. வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு என்னதான் கருத்தை வந்து விதைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல படத்தை இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சார். வெற்றிமாறன் ரஞ்சித் பாரி செல்வராஜோட குரூப்புங்க. அவர் சாதியா அவங்க கூட இது இல்லாட்டினா கூட கருத்தியெல்லாம் அவங்க கூட தான் இருக்காரு. ஏன்னா மாரி செல்வராஜ் மாதிரி நாங்கள் எது எது புனிதமோ நாங்கள் உடைப்போம், அந்த புனிதத்தை சமுதாயத்தில் இருக்க புனிதத்தை உடைக்கிறது தான் அவங்களோட வேலை. அப்போ அவங்களோட சேர்ந்திருக்க வெற்றிமாறனுக்கும் இங்கே இருக்க புனிதங்கள், பெண்கள் விஷயத்துல நிறைய புனிதங்கள் இருக்கு. பெண்ணே புனிதம் தான் நம்ம நாட்டில். இந்தியாவில் ஒரு பெண்ணாக இப்போ மற்ற நாட்டில் இருக்க பெண்களும் நம்ம நாட்டில் இருக்க பெண்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். உடைகளில் கூட நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க உடைகள், பெண்களுக்கு அந்த உடைகளில் கூட ஒரு கலாச்சாரம் இருக்காது, ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பெண்கள் உடையில கூட கலாச்சாரமும் கட்டுப்பாடும் உண்டு. அதை சீரழிச்சதே இந்த சினிமா தான் பாதி. ஆனால் இன்னைக்கு அதையும் மீறி ஒரு கற்பு, அதாவது இன்னைக்கு எத்தனையோ தவறு நடக்குதுங்க. பாவம் பிள்ளைகள் சினிமா மோகத்திலேயோ எதிரோ ஒரு மோகத்திலேயோ செல் மோகத்திலேயோ கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க காலம் நமக்கு தெரிஞ்சு, பெற்றவங்களுக்கு தெரியாமல் நடக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். பெற்றவர்களுக்கு தெரியாமல் பெண்கள் சீரழியும் காலம் இது. அவங்க நாலேஜுக்கே அது போக மாட்டேங்குது பாவம். அது இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டு நாளைக்கு போய் தெரிஞ்சிச்சுன்னா என்னங்க செய்யுது? எவனா வச்சு வாழ்வானாங்க. ஏற்கனவே விவாகரத்துகள் அதிகம் குவிந்து கொண்டிருக்கும் நாடாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. காரணம் இந்த ஒரு தவறான ஒரு விஷயங்கள் பின்னாடி தெரிய வரனால தான் ஒரு அதாவது ஒழுக்கம், திருமணங்கள் ஒழுக்கமா நடந்த காலம் போய் விவாகரத்துல போய் நிக்கிற காலமா இருக்கு. அப்ப இவங்க இந்த மாதிரி பேட்கள்லாம் பறகெடுத்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிள்ளைகள் சீரழிய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்தியா கேள்விக்குறியாகும். அதாவது இந்த பேட் கேர்ள்ன்ற படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்து, எப்படி ஒவ்வொரு தமிழகமும் நிறைய படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே தெரியும், குற்றப்பத்திரிகை இந்த மாதிரி நிறைய ஒரு சர்ச்சையான படங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. இது பெண் பிள்ளை பாதுகாப்பை கருத்தில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இந்த பேட் கேர்ள்ன்ற படத்தை தடை செய்தா அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி.